இனி தொடர்வது ஒரு நிமிட செய்திகள். திமுகவை வீழ்த்த அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என பாஜகவின் சி டி ரவி தெரிவித்த கருத்துக்கு அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி சிங்கை ராமச்சந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் தனித்தனியாக வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளனர். இதனிடையே இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பாஜக தேசிய பொதுச் செயலாளர் சி டி ரவி, ஈரோடு கிழக்கில் திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுக அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். இந்நிலையில் இதற்கு டுவிட்டரில் விமர்சித்துள்ள அதிமுக ஐடி பிரிவு மண்டல செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன், அதிமுக என்ன செய்ய வேண்டும் என கூற சி டி ரவி யார் என கேள்வி எழுப்பியுள்ளார். தேசிய கட்சியாக இருப்பதால் பாஜக என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிடலாமா என கேள்வி எழுப்பியிருக்கும் அவர், திமுகவை எதிர்த்து தனியாக ஒரு தேர்தலில் கூட வெல்லாத பாஜக கட்சி அதிமுகவுக்கு அறிவுரை கூறுவது நியாயமா எனவும் பதிவிட்டுள்ளார். இந்த பதிவு தற்போது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதானி விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் நாடாளுமன்றம் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 3ஆம் நாள் அமர்வு வியாழக்கிழமை கூடியபோது அதானி குறித்து ஹிண்டன்பர்க் நிறுவனம் வெளியிட்டுள்ள புகார்களை விசாரிக்க வேண்டும் என இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் முழக்கம் எழுப்பின. இதனைத் தொடர்ந்து இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து வெள்ளிக்கிழமை 4ஆம் நாள் அமர்வில் மீண்டும் அதானி குடும்ப முறைகேடு குறித்தும் எல்ஐசி பொதுத்துறை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் ஆகியவை சந்தை மதிப்பை இழக்கும் நிறுவனங்களில் முதலீடு செய்வது குறித்து விவாதிக்க முடிவு செய்யப்பட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் தோதா மாவட்டத்தில் இடிந்து விழுந்த கட்டடம்தான் இது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் தோதா மாவட்டத்தில் 6 கட்டடங்கள் விரிசலுடன் காணப்பட்டன. அப்போது தொடங்கி 20 வீடுகளில் அடுத்தடுத்து விரிசல்கள் தென்பட்டன. உடனடியாக சுதாரித்த மாவட்ட நிர்வாகத்தினர் 20 வீடுகளில் இருந்தோரை வெளியேற்றினர். இந்நிலையில் தோதா மாவட்டத்தின் நர்வால்பாத் பகுதியில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நகரில் உள்ள 3 மாடி வீடு ஒன்று முழுமையாக உடைந்து விழுந்தது. நைபஸ்தி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவின் தொடர்ச்சியாகவே வீடுகள் இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. தோதாவில் விரிசல் விழும் வீடுகள் கண்காணிக்கப்பட்டு அதில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றும் பணியில் மாவட்ட நிர்வாகத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். உத்தராகண்ட் மாநிலம் ஜோஷிமத் நகரில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் வலுவிழந்து விரிசல் விழுந்ததால் அந்த வீடுகளில் வசித்தவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் ஜம்மு காஷ்மீரின் தோதா பகுதியிலும் குடியிருப்புகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் தோதா மாவட்டமும் மண்ணில் புதைகிறதா என்று அங்கு வசிக்கும் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வரலாறு காணாத விதமாக வியாழக்கிழமை சவரன் 720 ரூபாய் உயர்ந்து 44,000 புதிய உச்சமாக எட்டியது. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை வர்த்தகம் தொடங்கியதுமே தங்கம் விலை குறைந்தது. அந்த வகையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 5,440 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 43,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல 1 கிராம் வெள்ளி 1 ரூபாய் 80 காசு குறைந்து 76 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 76,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சேலம் அருகே பட்டியல் சமூக இளைஞர் நுழைய எதிர்ப்பு கிளம்பிய கோயிலுக்குள் அச்சமூகத்தினரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் அழைத்துச் சென்று தரிசனம் மேற்கொள்ள வைத்தனர். திருமலைகிரியில் உள்ள பெரிய மாரியம்மன் ஆலயத்திற்குள் சுவாமி கும்பிட சென்ற பட்டியலின சமூக இளைஞர் ஒருவரை திமுக பிரமுகர் மாணிக்கம் மோசமான வார்த்தைகளால் திட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து திமுகவிலிருந்து மாணிக்கம் தற்காலிகமாக நீக்கப்பட்டார். சம்பந்தப்பட்ட இளைஞர் கொடுத்த புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் மாணிக்கம் கைதானார். இந்நிலையில் பட்டியல் சமூக மக்கள் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையாளர் ராஜா தலைமையில் வருவாய் மற்றும் காவல்துறையினர் உதவியோடு கோயிலுக்குள் அழைத்துச் செல்லப்பட்டனர். சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது.
பிரதமர் மோடி தொடர்பான சர்ச்சைக்குரிய பிபிசி ஆவணப்படத்திற்கு தடை விதித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கடந்த 2002ஆம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் கலவரம் குறித்து ஆவணப்படம் ஒன்றை பிபிசி தயாரித்துள்ளது. இரு பகுதிகளை கொண்ட இந்த ஆவணப்படத்தில் பிரதமர் மோடி குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறி இந்தியாவில் இந்த ஆவணப்படத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த விவகாரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று மனுதாரர்கள் விடுத்த கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்துவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் மத்திய அரசு பதிலளிக்க உத்தரவிட்டதோடு ஆவணப்படத்திற்கு விதிக்கப்பட்ட தடைக்கான அசல் உத்தரவை தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.